பிரைஸ் லார்ட். எரேமியா 35வது அதிகாரத்துல நம்ம ரேகாபியர்களை பற்றி பாக்குறோம். இந்த ரேகாபியர்கள் அவங்க தகப்பனான யோனதாப் அவங்களுக்கு கொடுத்த சில கட்டளைகளை அவங்க கை கொள்றதுதான் நம்ம இந்த அதிகாரத்துல பார்க்க முடியுது. திராட்சை ரசத்தை புசிக்காமல் இருப்பது, அவங்களுக்குன்னு ஒரு வீடு அமைத்து கொள்ளாம இருக்கிறது, விதைகளை விதைக்காம இருக்கிறது, இது போன்ற காரியத்தை அவரு அவங்களுக்கு கட்டளையாக கொடுக்கிறாரு. இவங்களும் அதை கை கொள்றாங்க. கர்த்தர் எரேமியா தீர்க்கதரிசி வழியா இந்த ரேகாபியர்களை வச்சு இஸ்ரேல் ஜனங்க கிட்ட ஒரு எக்ஸாம்பிளா பேசுறத நம்ம இங்க பார்க்க முடியுது. ரேகாபியர்கள் தங்க தகப்பனான யோனதாப் சொன்ன கட்டளைக்கு கீழ்ப்படுகிறாங்க, ஆனா நீங்களோ எனக்கு கீழ்ப்படியல அப்படின்னு கர்த்தர் இங்க வருத்தமாய் சொல்றத நம்ம பார்க்க முடியுது. நம்மளுடைய வாழ்க்கையிலும் நம்ம இந்த ரேகாபியர்களை போல இருக்கிறோமா, இல்ல அன்றைய இஸ்ரேல் ஜனங்களை போல நம்ம இருக்கிறோமா? ரேகாபியர்களை போல இருக்கிறதுல கர்த்தருக்கு அதிக விருப்பம் இருக்கு. ஏன்னா அவருக்கு கீழ்ப்படுகிறது கர்த்தர் மிகவும் விரும்புகிறாரு. அப்படி நம்ம அவருக்கு கீழ்ப்படிந்து நடக்கும்போது அது கர்த்தருக்கு பிரியமான ஒரு வாழ்க்கையாய் அமைது.